என்ன புலவர் இடத்தை விட்டு நகர மாட்டாரு போல் இருக்க. கிடைத்த இடத்தை விடமாட்டேன். சோத்துக்கு கூட போக மாட்டீரு. மாட்டேன் மாட்டேன். சத்தம் முனிசிப்பையா என்ன கூட்டவங்க பாத்தியா? இந்த கன்றாவிய நம்ம வீட்டு வாசல்ல பாவம் தட்டை ஏந்திக்கிட்டு நிக்கிறார். ரொம்ப நாளையா ஏந்திக்கிட்டு நிக்கிறாரு போல இருக்கு. ஏதாவது போட்டு அனுப்புறதானே? போட்டு அனுப்பையா? இந்தாங்க. பிச்சைக்காரத்தனமா ஒரு நயா பைசா போடுறீங்க. அதை வச்சுட்டு அவர் என்னயா பண்ண முடியும்? பாத்திரத்துக்கு தகுந்த பிச்சை. எவர் சில்வர் பாத்திரம் 10 பைசாவா போடுங்க, 2 சுருட்டுக்கு உதவும். ஏப்பா அப்பனும் அவனும் சேர்ந்துட்டு கலாட்டாரா பண்றீங்க. என் தங்கச்சிக்கு மசால் தோசைனா சின்ன வயசுல ரொம்ப இஷ்டம். இப்பதான் வயசு மாறிடுச்சா, இஷ்டமும் மாறி இருக்கும். நல்ல வாசனை. எப்ப சுட்டது? போன தீபாவளி. வாடையில இருந்தே தெரியுது. ஓ, என் தங்கச்சிக்கு தோசை கொடுக்கணும். வழிய விட போறீங்களா இல்லையா? தங்கச்சி சாப்பிட்டாச்சு, எங்கிட்ட கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன் எங்க தொண்டைக்குள்ள இறங்காதா? ஏப்பா திமிர வழி விட போறேன் இல்லையா? பரி உனக்கு பிரியமான மசாலா தோசை கொண்டு வந்தா இந்த 2 பயலங்களும் சேர்ந்துட்டு தனக்கு தான் வேணும்ன்றாங்க. இப்பதானே சாப்பிட்டு கையால் மீட்டு வர்றேன். ஐயோ 2 தான் கொண்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தம்பி கொண்டு இந்த வேண்டாம். பிரிச்சு பாரு உள்ள என்ன வச்சிருக்கேன்னு. உனக்கு பிரியமான மசாலா வச்சிருக்கேன். ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா என் உடம்புக்கு ஒத்துக்காது. தம்பி நீ சாப்பிடு. என்ன முனிசிபால் கேவலம் ஒரு மசால் தோசைக்கா இப்படி ரகலை பண்ணிக்கிறே? அப்பதான் சாப்பிட்டு போட்டுமே. தம்பி நீ சாப்பிட்டுக்கோ. அதானே என்னடான்னு பார்த்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு லெட்டர் வச்சிருக்காரு. லட்சுமியின் குடும்பத்தை பற்றி நிறைய பேச வேண்டும். என்னை எப்படியாவது சந்தித்து விடு, சொல்லுகிறேன். சுந்தரம் பிள்ளை. அப்புறம் என்ன ஐயர்வாள், பொண்ணெல்லாம் பாத்துட்டீங்கல்ல? பிடிச்சிருக்கா? திருப்தி தானா? பொண்ணுக்கு பால்ரூம் டான்ஸ் ஆட தெரியுமா? கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். உயிரோட ஊர் போய் சேர்றா அபிப்பிராயம் இல்லையா? என்ன பாலுன்னு விளையாடிட்டு இருக்கு. என்ன ஏதோ பாலுங்கிறாரு? ஒண்ணு இல்ல குழந்தை ஃபுட்பால பத்தி பேசிட்டு இருக்கு. மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சான். என்ன காமாட்சியம்மா ஏதாவது பேசணுமா? ஒண்ணுதான் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க, நாங்க எப்படி சொல்றேன். என்னம்மா பேசணும்? நிச்சயதார்த்தம் எப்போ, முகூர்த்தம் எப்பன்னு, அவ்வளவுதான். பார்வதிமா, நாங்க எதுலயுமே ஸ்பீடு. பார்த்தோம், பேசணும், முடிச்சோம். நாளைக்கு ரொம்ப திவ்யமான நாள். நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சிருவோம். வர்ற வாரம் புதன்கிழமை முகூர்த்த நாள். அன்னைக்கே மேரேஜ் முடிச்சிருவோம். எப்படி வந்து அதான் வந்துட்டோமே. வேற என்ன யோசனை பண்றேன்? மேரேஜுக்கு இன்னும் டைம் வேணுங்களா? டைம் இருக்கு. ஒரு வாரத்துல ஜாம் ஜாம் நான் நடத்தி காட்டுறேன். நாளைக்கு நிச்சயம் போல வச்சுக்கிறோம். ஓகே. ஏப்பா பொழுது விடிஞ்சு போச்சு, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் என்ன வேண்டி கிடக்கு? தூக்கம் லட்சுமி கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. இப்பதான் எனக்கு தூக்கமே வராது இல்லையே. நீயும் இல்லைன்னா எங்களுக்கு யாருமே இல்லப்பா. அம்மா பால். அடே பால்காரே வந்தாச்சு. நல்ல தகுனம் கொண்டா. நான் எதிர வந்தாலே நல்ல தகுனமுங்க. அடுத்த தெருவுல பாருங்க. ₹1. வேற யாருக்கிட்டயா போய் நல்ல பாலா வாங்கி கால் போட்டு சாப்பிடுப்பா. மணவத்துல எல்லாம் கொண்டு இறக்கியா போய். புலவரே அப்புறம் எழுந்திருக்க. காவல் இருக்க சொல்ல ராத்திரி பூரா தூக்கமா? இப்பதான் பொழுது முடிஞ்சு போச்சு. எழுந்திருக்க. சரி அவங்களே எழுந்திருக்க சொல்லி குளிக்க சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு போனா இங்க எழுந்திருக்க. ராஜதுரை ஐயா,
அழகிதான். ஆனால் அவள் தாயின் வாழ்க்கை அழகில்லை. நான் ஒழுக்கங்கெட்டவன் தான். ஆனால் எனக்கு வரப்போகும் மனைவியின் பிறந்த இடம் அப்படி இருப்பதை நான் விரும்பவில்லை. மன்னிக்கவும், நான் சொல்லாமல் போகிறேன். ராஜதுரை, கதிரவேலி, எப்படி நீ பார்த்த மாப்பிள பறக்கிறான் பாத்தியா? விடமாட்டேன்டா உன்னை. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னம்மா? மகாலட்சுமி மாதிரி இருக்க. கன்னத்துல ஒரு கருப்பு போட்டு வச்சுக்கம்மா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் போய் அண்ணனையும் அண்ணியையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். குத்துவடை கேட்டு வையம்மா. குட்டி குட்டி நிறுத்தப்பட்ட மேளம், கட்டி கட்டி அவிழ்க்கப்பட்ட தோரணம், போட்டு போட்டு இழுக்கப்பட்ட மணவர், எல்லாத்துலயும் நான் அழுது முடிச்சு ஓந்துட்டேன். ஓந்துட்டேன். இனிமே அழ வேண்டியது உன் பங்குதான். இந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம் போல. அழு, அலங்காரத்தை கலைச்சிட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்து நல்ல அழு. போ. தரித்திரம், தரித்திரம்.
வாழ்வை கெடுப்பவனை தீட்டு கட்டவே இந்த அறிவாள். சுந்தரம் பிள்ளை, காட்டு மிருகத்தை நான் வேட்டையாடி இருக்கிறேன். நாட்டு மிருகத்தை இப்போதுதான் வேட்டையாடப் போகிறேன். அவளை பெண்களின் கண்ணீர், அதற்கு காரணமானவர்களின் ரத்தத்தாலே தான் துடைக்கப்பட வேண்டும். கன்னி பெண்களின் மீது களங்கு கற்பிப்பவன் கண்ட துண்டமாக வெட்டப்பட்டால் தான் அடுத்தொருவர் அப்படி செய்ய மாட்டான். கொலை செய்தால் நரகம் என்கிறது வேதம். சுந்தரம் பிள்ளை, உன்னை கொலை செய்தால் எனக்கு சொர்க்கமடா சொர்க்கம். இன்று உன் கதை முடியும். நாளையின் தங்கை நல்வாழ்வுக்கு கதவு திறக்கும். லட்சுமி தான். தெய்வங்கள் தனலட்சுமி, தைரியலட்சுமி, மகாலட்சுமி, சந்தான லட்சுமி என்றெல்லாம் பல லட்சுமிகள் உண்டு. ஆனா நித்திய கல்யாண லட்சுமி. ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் சொல்றேன்? நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கதான் போகுது. நடக்கும். நடக்காம போகுமா? ஒரு கொலை நடந்தா தான் என் கல்யாணம் நடக்கும். அப்படி சொல்ல லட்சுமி, அதே முடிவுதான் என்னுடையதும். ஒரு கொலை, ஒரே ஒரு கொலை, உன் வாழ்வு மரணம். அண்ணா, நினைச்சேன்னா நினைச்சேன். என் கல்யாணம் நின்னு போச்சு. எனக்கு வந்த அவமானம் உங்களுக்கும் தானே. நீங்க எப்படி இருக்கீங்களோன்னு உங்களை பார்த்துட்டு போக வந்தேன். நான் நினைச்ச மாதிரி தானே நீங்க இருக்கீங்க. ஆமா லட்சுமி, இந்த காரியம் நடக்கலன்னா உன் கல்யாணமே நடக்காது. இது தப்புதான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதை தவிர கடவுளுக்கே வேற வழி தெரியலம்மா. கடவுளை கூட அதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு நான் கல்யாணம்? கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஊரு பேசுவேன் லட்சுமி. இப்ப பேசாத பேச்சு அப்ப பேச போகுது. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. இப்படி ஒண்ணு நடந்துதான் தீருமல்ல. அதுல கவலைப்படத்துக்கு என்ன இருக்கு? என் மனசு தாங்கலையே, என் மனசு தாங்கலையே. சத்தியம் பண்ணு, சபதம் பண்ணு, தங்க விக்கிரகத்துக்கு மாப்பிள்ளை தேடி போனேன். எந்த பக்கம் போனாலும் ஒரே ஆளு வந்து தடுக்கிறானம்மா. சட்டப்பூர்வமா இதுக்கு வேற வழி இல்ல. இந்த அறிவாளத்தவிர வேற என்ன வழி இருக்கு சொல்லு. என்ன இல்ல, கன்னிகா மடத்து பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு. அத போல
காலமெல்லாம் நானும் கன்னியாவே இருக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? லட்சுமி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்? ஒன்னு அதை போல இருக்க நான் விட மாட்டேம்மா, விட மாட்டேன். சரி, அந்த அறிவாள் கொடுங்க. லட்சுமி, ஏன்னா என் மேல களங்கம் இல்லைன்னு எனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு நான் இந்த அறிவாள் கொடுங்க. இனிமே இந்த நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது. என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. இனிமே மாப்பிள்ளையே பார்க்க கூடாது. லட்சுமி, ஏன்னா நீங்க ஓடி ஆடி மாப்பிள்ளைய கூட்டி வர, ஊர்க்காரங்க அவங்கள திருப்பி அனுப்ப, நான் அலங்காரம் பண்ணி பண்ணி கலைக்க, நாடகத்துல பவுடர் போடுறவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு தடவை தாண்டா போடுறாங்க. உண்மைதாம்மா, எனக்கு நல்லா புரியுது. ஆனா லட்சுமி, கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா. நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கூட்டிட்டு வரேன். இல்லைன்னா ஊருக்காரன் எல்லாம் என்ன கேவலமா பேசுவாமா. லட்சுமியுடைய கல்யாணம் தான் என் லட்சியம். நிச்சயமா இதை நான் வெற்றி அடைவேன். இல்லைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்மா. எங்கே புறப்பட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன்? நான் யாருங்கிறத சொல்லி தூக்கு மேடைக்கு போறதுக்கு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து வந்துட்டா ஊர் வாய் அடப்படும். லட்சுமி கல்யாணம் நடக்கும். பழையபடி எங்க அனாதைகளை விடுறதா முடிவு பண்ணிட்டீங்க. அவமானத்தினால 2 உயிர்கள் அணு அணுவா தாங்கிறத விட அனாதைகளா இருக்கிறதுல தப்பு இல்ல பார்வதி. இந்த அவமானம் இல்ல, இத போல 1000 அவமானங்களை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. மானம் தனக்குத்தான் வேணும், மத்தவங்களுக்காக இல்ல. என் நெஞ்சுக்கு அந்த சக்தி உண்டு. அதை தாங்குற சக்தி உனக்கு உண்டு பார்வதி. ஆனா லட்சுமி, கண்ணாடி பாத்திரத்துல கல்லடி விழுந்த மாதிரி அடிமேல அடிபட்டு துடிக்கிறானே, அவளால் அதை தாங்க முடியுமா? அதுக்காக என் மாங்கல்யம் போகட்டோங்கிறீங்களா? எப்படியோ இந்த வீட்டுல ஒரு கழுத்துலதான் மாங்கல்யம் இருக்கணும்னு ஆண்டவன் முடிவு செய்தான் பார்வதி. உனக்கு மாங்கல்யம் இருக்கணும்னா லட்சுமி கல்யாணம் நடக்காது. அவ கல்யாணம் நடக்கணும்னா உனக்கு மாங்கல்யம் கிடையாது. இதுல ஒரு முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு. அந்த பாக்கியம் என் கழுத்துக்கு இல்லைன்னுதான் நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்களே. இல்ல பார்வதி, இல்ல, நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல. பின்ன எப்படி? உண்மையை சொல்றேன் சொல்லிடுறேன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? பார்வதி, லட்சுமி கிட்ட கூட உண்மையை சொல்லாம இருக்கிறது கொடுமை இல்லையா? அவ கல்யாணம் தொடர்ந்து தடப்பட்டு வர்றதுக்கு காரணம் நீ என்ன சந்திக்கிறதா அவளுக்கு தெரிஞ்சா பிறகு தாய்க்கும் மகளுக்கும் கூட உறவு இல்லாம போகும் பார்வதி. நீங்க தான் அவளுக்கு அப்பான்னு சொல்லிட்டா உடனே நம்பிட போறாளா? அப்படியே நம்பிட்டாலும் சும்மா இருக்க போறாளா? எதையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அவளுக்கே அந்த சக்தி. யாராவது ஆத்திரப்படுத்தினாங்கன்னா நீங்க சொல்லாத உண்மையை அவன் சொல்லிட போறான். உங்களால உங்களுக்கு வர்ற ஆபத்து அவளால உங்களுக்கு வரப்போகுது. அப்புறம் என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அப்பா தூக்கு மேடையில, மக மட மேடையில ஒரு பக்கம் நலுங்கு, ஒரு பக்கம் வைப்பாரு. அவ கழுத்துல தாலி ஏறும், என் கழுத்தை விட்டு தாலி இறங்கும். பார்வதி, வேற என்ன வழி பார்வதி? எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுள் விட்ட வழி. இத்தனை காலம் பொறுத்து பார்த்துட்டு இன்னும் பொறுத்து பார்க்கலாம். கல்யாணம் நடந்தா அவ பாக்கியம். நடக்கலைனா இதே இடத்துல 3 பேருமா உட்கார்ந்து இத்தனை காலமா பேசாத பேச்செல்லாம் பேசி முடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு துளி விஷம். பூவோட பொட்டோட பொண்ணோட துணையோட ஒன்னா போயிட்டா புண்ணியவதின்னு அப்பாவது ஊரு பேசட்டும். என் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக நம்ம குடும்பத்துக்கே முடிவு சொல்றிய பார்வதி. உடம்போட பிறந்தது தலை, தலையோட பிறந்தது கண். போனா எல்லாரும் தான் போகணும், தனியா போக கூடாது. இது பாருங்க, எந்த நேரத்திலையும் யாரு கேட்டாலும் பெத்த மகளே
கேட்டாலும் உண்மையை சொல்லிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இந்த சத்தியத்துலதான் என் மாங்கல்யமே அடங்கியிருக்கு. சத்தியம் பண்ணுங்க. கதையே இப்பதானே ஆரம்பமாயிருக்கு. இந்த கதை முடிகிறப்ப நாம எங்க நிப்போமோ, யார் வாயால எந்த வார்த்தை கேட்போமோ? யாரடி பேசுவா? யார் பேசுவா? எந்த நாக்கு எதை பத்தி பேசும்? நான் ஒரு படியா வாழ்ந்தவா, ஒருத்தருக்கு வாழ்ந்தவா. இந்த பழனியம்மா மகளை பத்தி இங்க கேட்க கூடாதடி, பிறந்த ஊர்ல போய் கேட்கணும். தாய் தெய்வம், மக சத்தியம்னு சொல்லுவாங்கடி. அது மாதிரி என்னை சொல்வாங்களாமா? எது மாதிரிடி? எது மாதிரி? தாய் தெய்வம், மக சத்தியம்னு. அது சரிம்மா. ஒவ்வொரு கல்யாணம் நிக்கும் போது என்ன பெத்ததையே ஒரு பாவமா கருதி பேசாத பேச்செல்லாம் பேசுவியே, எங்கே இப்ப பேசு, பேசேம்மா. நீ கேக்குறது புரியுதுடி, புரியுது. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? என்னையே சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சா? எனக்கு வேண்டியது தாண்டி, இது வேண்டியதுதான். பெத்து வளர்த்து முட்டையை கோழி காக்குற மாதிரி காத்துக்கிட்டு வந்தேனே, அதுக்கு இது வேண்டியதுதான். அம்மா, தெய்வம் இருட்டு நடமாடலாமா? சந்திக்க கூடாத நேரத்துல யாரையும் தனியா சந்திக்கலாமா? தெரியும், நீ என்ன கேட்கிறேன்னு எனக்கு தெரியும். சந்திப்பேன்டி, நான் சந்திப்பேன். அது ஏன் இஷ்டம், எனக்கு அது உரிமை உண்டு. கோவில் இருக்கிறது சிலை, வானத்துல இருக்கிறது தெய்வம். சிலை வானத்தை பார்க்க முடியாம கோபுரம் மறைச்சிருக்கு, அதனால வாசப்படியை தாண்டி எட்டி பாக்குது. சிலை மேல குத்தமா, தெய்வத்து மேல குத்தமா? யார் மேலேயும் குத்தம் இல்லை. இன்னும் எனக்கு இது புரியலையே, அதுதாம்மா என் குத்தம். புரியும், காலம் வரும்போது உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே புரியும். அந்த காலம் வர்றப்ப எனக்கு என்ன வயசாகும்மா? நீ இருப்பியோ, செத்து சுடுகாட்டுக்கு போவியோ. அப்ப போறது இப்பவே போயிட்டா எப்படிம்மா? இப்பவே போயிட்டா தலை முழுகிட்டா நானும் ராமாகிருஷ்ணான்னு எங்கேயாவது போய் தொலைவேன். என்ன கெட்டு போச்சு? போ. அவளும் 6 பெத்தா 7 பெத்தா, நான் ஒன்னே ஒண்ணு பெத்தேன். அந்த ஒண்ணுக்காக கேட்க கூடாத பேச்சையெல்லாம் கேட்டுட்டேன். துப்பவும் முடியாம விழுங்கவும் முடியாம தவிக்கிறேன். சொன்னா ஒருத்தர் உயிர் போகும், சொல்லாம போனா 2 பேரும் மானம் போகும்னு துடிக்கிறேன். இவ கல்யாணத்தை எப்படி செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்னு தவிக்கிறேன். நீயும் என்ன தூங்க விடாம அடிக்கிறியே. அடி பாவி, நீ செத்தா என்ன வாழ்ந்தா என்ன, ஒரே அடியா போய் தொலை. போ. அடி பாவி, மேலும் மேலும் என்ன கொல்றியே. உனக்கு சொல்ற நேரம் வந்தா நான் சொல்லிட மாட்டேனா? சொன்னா எங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட போறியோன்னுதாமா நான் சொல்லல. 4 கண்ணு உன் கல்யாணத்தை பாக்கணுங்கிறதுக்காகதாமா நான் சொல்லல. இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பாக்குறியே, நீயே சொல்லு, நான் எப்போது இப்படி அழுதுருக்கேனா? சொல்லுமா. அம்மா தாயே, என்ன காப்பாத்தம்மா, உன் காலை விடுமா. எதையும் கேட்க மாட்டேவா? இதையும் கேட்க மாட்டேவா? கேட்கவே மாட்டேன். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. இந்த மருந்த 3 வேளை சாப்பிடு. ஆகாரம் கஞ்சிதான். அடுத்தவர் வரலாம். உங்களுக்கு என்ன உடம்பு? ஒண்ணும் இல்லைங்க, கண் பார்வை கொஞ்சம் சரியா தெரியும். அப்படியா? இப்படி வந்து உட்காருங்க. உட்காரு. உங்க கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொஞ்சம் இருக்கு.
பணம் வேண்டாம், நான் பணம் வாங்குறது இல்ல. நாளைக்கு நான் வரணுமா? ஆமா, ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க இந்த மருந்தை போட்டுருங்க. சரி, நான் வரேன். முகத்துல இருந்த தாடியை மச்சத்தை நீக்கிட்டேன். இப்ப இந்த போட்டோ பாருங்க. You are exactly correct. ஆத்திர விழுந்து செத்து விட்டதா நினைத்திருந்த அதே இதுதான். இன்ஸ்பெக்டர் சார், ஆனந்தன் சாமியார் தான் இந்த கொலைகாரர்கள். உடனே அவன் அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். யாரும் இல்லை சார். கமான். பார்வதி, 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 பார்வதி. பார்வதி, பார்வதி. யாரம்மா? யார் கதை தப்புது? பார்வதி, இல்லம்மா, இல்லை. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இந்த வீட்டு பவித்திரமானது. இந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைய நான் பொறுத்திருக்க மாட்டேம்மா. விடு கைய. உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். இன்னும் விழுதுங்க. எங்கேயாவது விழுந்துடுங்க. வாங்க. வேண்டாம் பார்வதி, நான் எப்படியும் தப்பிச்சிடுவேன். புடைச்சிருந்தா நான் உன்னை வந்து பாக்குறேன். நான் புறப்படுறேன். வேண்டாம், வீணா போய் ஆபத்துல மாட்டிக்காதீங்க. வாங்க. சீ, சொந்த மகனுக்கு முன்னாலேயே வா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, மைனர் வேஷம் போடுற, எனக்கு முன்னாலேயே தர்பார் நடத்துற, இந்த மானம் கெட்ட பழப்புக்கு என்ன வேற பெட்டியே பாவி. அப்பா! எனக்கு வலிக்கலம்மா. இப்ப உன் கையிலையும் வரவில்லை, என் உடம்புலயும் சொரணை இல்ல. அப்பனை பார்க்காத கண்ணு எந்த அயோக்கியனோட ஒன்ன பார்த்தா சொரணையா இருக்கும். சொல்லாத லக்ஷ்மி, சொல்லாத. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஏம்மா மரியாதை குறையுதேன்னு பாக்குறியா? மானம் முழிக்க போனப்புறம் மரியாதை பாதி போனா என்ன மாறும்? லக்ஷ்மி, ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? எங்க அப்பாவுக்கு கூட நீ இவ்வளவு அழகியம்மா, இவனுக்காக அழறியே. அம்மா, இவன் போகணும், இவன் இங்க இருக்க கூடாது. போலீஸ் நானே இவனை ஒப்படைக்கிறேன். லக்ஷ்மி, நான் உங்க அம்மா கெஞ்சி கேட்கிறேன், உன் கால விழுறேன். தயவு செய்து இவரை காட்டி கொடுத்துறாரேம்மா. நீ காட்டி கொடுத்தே உங்க அம்மாவை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. காட்டி கொடுத்துறாரு லக்ஷ்மி, காட்டி கொடுத்துறாரு. கடவுளே, நீதான் காப்பாற்றணும். சந்தேகத்திலே மகள், சஞ்சலத்திலே மனைவி, இரண்டும் கெட்ட தந்தை. இதிலே யாருக்கு இப்போது வாழ்வு வேண்டும்? மகளுக்குத்தானே? அப்படி என்றால் உண்மையை சொல்லி உயிரை விடும். எந்த காட்சியை காண இந்த நாடகம் ஆடினாயோ அந்த காட்சி உன் கண்களுக்கு இல்லை என்றாகிவிட்டது. போ, போ. உண்மையை சொல்லிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. பார்வதி, இந்த சத்தியத்துலதான் என் மாங்கல்யமே அடங்கியிருக்கு. சத்தியம் பண்ணுங்க. எந்த சமயத்திலையும் நான் யாருங்கிறத சொல்ல மாட்டேன். இது சத்தியம்.